Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 7 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 8.1 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஆட் த ஃபாலோயிங். ஸோ நம்ம அடிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஏபி மைனஸ் பிசி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ஏபி மைனஸ் பிசி அப்படியே போட்டுக்கிறேன். செகண்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிசி மைனஸ் சிஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிசி இருக்குதா, ப்ளஸ் பிசி தானே இருக்குது. ஸோ ப்ளஸ் பிசி, சிஏ வந்து நமக்கு மைனஸ் சிஏ கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு ஃபர்ஸ்ட் இதில் வந்து சிஏவே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், இந்த சைடு தனியாக வந்து மைனஸ் சிஏ அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் இதில் வந்து சிஏ மைனஸ் ஏபி சொல்லியிருக்காங்க. ஸோ சிஏ வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு சிஏ இல்லை. ஸோ அதனால் நம்ம இங்கே மட்டும் ப்ளஸ் சிஏ போட்டுக்கலாம். மைனஸ் ஏபி இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் நமக்கு ஏபி இருக்குது. ஸோ அதுக்கு நேராக மைனஸ் ஏபி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ ரிமைனிங் ஸ்பேஸ்லலாம் நீங்கள் 0 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஜஸ்ட்டு ப்ளஸ் 0 அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு 3 இதுலேயுமே பாருங்கள் 3 டேர்ம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ கன்ஃபியூஷன் வராது நீங்கள் ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா. இப்போ வந்து நம்ம அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், +1 -1 இருந்துச்சுன்னா நம்ம இதை கட் பண்ணி 0 போட்டுருவோம். கரெக்டாக? அதாவது ஒரு டேர்ம் பாசிட்டிவ், ஒரு டேர்ம் நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நம்பர் பாசிட்டிவ், ஒரு நம்பர் நெகட்டிவில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக மைனஸ் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போடுவோம். ஸோ 1 - 1 என்ன வரும், 0 வரும். ஸோ 0 அப்படின்றது நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ்னு சொல்லுவோம். அதை வந்து பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. நம்ம ஜஸ்ட்டு வந்து +0ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு 0 தான் வருது. ஏன்னா ப்ளஸ் சிஏ மைனஸ் சிஏ இருக்குது. அப்போ கேன்சல் ஆயிரும்ல, இப்போ 0. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ப்ளஸ் பிசி மைனஸ் பிசி கேன்சல் ஆயிரும், 0. இங்கேயும் பாருங்கள், ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி கேன்சல் ஆயிரும், 0. அப்போ இந்த இதுக்கு ஆன்சர் என்னது, 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஏ மைனஸ் பி, ஃபஸ்ட்டு இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஏபி ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனை அப்படியே எழுதியாச்சு. இப்போ இது தானே செகண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பி இருக்குது. ஸோ இங்கே பின்ற டேர்ம் இருக்குது. ஸோ ப்ளஸ் பி மைனஸ் சி இருக்குது. பட் இங்கே சிஏ இல்லை. ஸோ தனியாக நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் சி போட்டுக்கோங்க. பிசி இல்லவே இல்லை, அதையும் இங்கே தனியாக ப்ளஸ் பிசி போட்டுக்கோங்க. ஓகேவா? ரிமைனிங் ஸ்பேஸில் நீங்கள் கையோட ஜீரோஸ் கூட போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு 0 வரும், இங்கே ஒரு 0 வரும். கரெக்டாக? ஸோ 5 டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷன் சி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏசி. இப்போ சி வந்து நமக்கு இங்கே இருக்கு இல்லையா? ஸோ ப்ளஸ் சி போட்டுக்கோங்க. மைனஸ் ஏ, இங்கே ஏ இருக்குது. ஸோ மைனஸ் ஏ போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஏசி, ஏசி இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ அப்போ தனியாக இங்கே வந்து ஏசி போட்டுக்கோங்க. ரிமைனிங் ஸ்பேசஸில் நீங்கள் 0 வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு 0 அட்டாச் பண்ணணும்ல, அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். இப்போது நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஏசி வருமா? ஏன்னா மேலெல்லாம் ஜீரோஸ் இருக்குது. ஸோ அப்படியே ப்ளஸ் ஏசி போட்டுடலாம். இங்கே ப்ளஸ் பிசி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆயிருமா? ஸோ இங்கே 0 வந்துடும். இங்கே ஏபி இருக்குது. ஸோ ப்ளஸ் ஏபி. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பி மைனஸ் பி இருக்குது, கேன்சல் ஆயிரும். ஸோ 0. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ இருக்குது, 0 ஆயிரும். கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு வந்து ப்ளஸ் 0 வந்துடும். இப்போ இந்த ஜீரோஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் ரிமைனிங் டேர்ம்ஸை மட்டும் எழுதிக்கோங்க. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி. ஸோ இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 2p² minus 3pq plus 4. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் எழுதியாச்சு, இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 5 + 7q. ஸோ 5ன்றது ஜஸ்ட் நம்பர், ஸோ இதை இங்கே போட்டுக்கலாம். 7pq + 7pq
ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 3p ஸ்கொயர் q ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் 3p ஸ்கொயர் q ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இதை வந்து அடிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? 5 + 4 9. ஸோ இது ஒரு இது பாசிட்டிவ் ஒரு இது நெகட்டிவ் இருக்குது. நான் சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுருவேன். ஸோ என்ன வரும்? ப்ளஸ் 4pq வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சிம்பிள் தான் வரும் சப்ராக்ஷன் பண்ணுறப்ப. ஸோ p ஸ்கொயர் q ஸ்கொயர். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? மைனஸ் p ஸ்கொயர் q ஸ்கொயர் ப்ளஸ் 4pq ப்ளஸ் 9. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இது ஒரு எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இது ஒரு எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். எல் ஸ்கொயர் நமக்கு இங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அதை இங்கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே நம்ம வந்து ஜீரோஸும் அட்டாச் பண்ணிட்டோம்னா கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ இங்கே ஒரு 0 அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு 3 3 3. ஓகேவா? ஸோ நமக்கு இது போட்டாச்சு இது போட்டாச்சு இது வரைக்கும் போட்டிருக்கோம். கரெக்டாக? ஸோ என்ன இருக்குது? 2lm இருக்குது. 2lm எல்எம்ன்ற டேர்ம் இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. mn அப்படின்ற ஏதாவது டேர்ம் இருக்கா இங்கே? இல்லை. nl அப்படின்ற டேர்ம் ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகே. ஸோ அது எல்லாமே நீங்கள் செப்பரேட்டடாக இங்கே எழுதிட்டு இங்கே மேலே எல்லாமே ஜீரோஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. 3 ஜீரோஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 3 ஜீரோஸ். அதே மாதிரி இங்கேயும் 3 ஜீரோஸ். அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இந்த டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. அப்போது இங்கேயும் 3 ஜீரோஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 2nl வரும் ப்ளஸ் 2mn வரும் ப்ளஸ் 2lm வரும் ப்ளஸ் இங்கே வந்து பாருங்கள் n ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் என்ன வரும்? 2n ஸ்கொயர். m ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் என்ன வரும்? 2m ஸ்கொயர். l ஸ்கொயர் ப்ளஸ் l ஸ்கொயர் என்ன வரும்? 2l ஸ்கொயர். 2l ஸ்கொயர். ஓகே. இப்போது இந்த ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸ்லேயுமே 2 அப்படின்ற நம்பர் வந்து காமனாக இருக்குது. ஸோ 2வை காமனாக எடுத்துட்டோன்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் எல்எம் ப்ளஸ் எம்என் ப்ளஸ் என்எல். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். அதில் ஏ சப்டிவிஷன் சப்ராக்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 4a மைனஸ் 7ab ப்ளஸ் 3b ப்ளஸ் 12 ஃப்ரம் 12a மைனஸ் 9ab ப்ளஸ் 5b மைனஸ் 3. ஸோ ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இதுலேருந்து இதை நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம். 12a மைனஸ் 9ab ப்ளஸ் 5b மைனஸ் 3. ஸோ கீழே வந்து நம்ம 4a இருக்குது. ஸோ 4a மைனஸ் 7ab ப்ளஸ் 3b ப்ளஸ் 12. ஸோ சப்ராக்ஷனில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் என்ன பார்த்தோம்? ப்ளஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மைனஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டும் மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். கரெக்டாக? ஸோ இப்போ இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டுமே மைனஸில் இருந்தால் நம்ம அடிஷன் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். இது வந்து பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுருவோம். ஸோ 2b போட்டுருவோம். இது வந்து பாருங்கள் ஒரு இது பாசிட்டிவில் இருக்குது ஒரு இது நெகட்டிவில் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுருவோம். இதுவும் அதே மாதிரி தான் நம்ம சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுருவோம். ஸோ 8a. ஸோ இதுதான் ஆன்சர். 8a மைனஸ் 2ab ப்ளஸ் 2b. ஓகேவா? இங்கேயே சிம்பிள் போடல பாருங்கள். ப்ளஸ் 2b. ஏன் இங்கே ப்ளஸ் போட்டோம்? 5ன்றது நமக்கு பிகர் நம்பர். இங்கே 3 வந்து மைனஸ் ஆயிடுதுல்ல. ஸோ 5 தான் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ பிகர் நம்பர் சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் 15. இதுதான் நமக்கு ஆன்சர் சொல்யூஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள். சப்ராக்ட் 3xy ப்ளஸ் 5yz மைனஸ் 7zx ஃப்ரம் 5xy minus 2yz minus 2zx plus 10xyz. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக்கோங்க. 5xy minus 2yz minus 2zx plus 10
xyz. இந்த எக்ஸ்பிரஷனை நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ 3xy இருக்குது. ஸோ 3xy ப்ளஸ் 5yz மைனஸ் 7zx. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்மிங் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 10xyz அப்படியே போட்டுக்கோங்க. இதை ப்ளஸ் மாற்றிக்கோங்க, இதை மைனஸ்னு மாற்றிக்கோங்க, இதை மைனஸ்னு மாற்றிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுடலாம். ஸோ zx வரும், இங்கே ப்ளஸ் வரும். கரெக்டாக சிம்பிளும் அப்படியே கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ அடிஷன் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சிம்பிள் போட்டுருவீங்க. கரெக்டாக இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போட்டுருவீங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் வருது, 2xy minus 7yz plus 5zx plus 10xyz. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் சொல்யூஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு சி சம் பார்க்கலாம். சப்ராக்ட் 4p square q minus 3pq plus 5pq square minus 8p plus 7q minus 10 from 18 minus 3p minus 11q plus 5pq minus 2pq square plus 5p square q. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக்கலாம். 18 minus 3p minus 11q plus 5pq minus 2pq square plus 5p square q. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே வந்து இந்த இதை எழுதிக்கலாம். 4p square q இருக்குது. p square q எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ப்ளஸ் 4p square q. ஸோ அந்தந்த டேர்ம்ஸ்க்கு நேரம் எழுதிக்கோங்க. மைனஸ் 3pq இருக்குது. ஸோ இங்கே இருக்குது மைனஸ் 3pq ப்ளஸ் 5pq ஸ்கொயர் ப்ளஸ் 5pq ஸ்கொயர். ஓகே, மைனஸ் 8p ப்ளஸ் 7q 10 வந்து இங்கே இருக்குது மைனஸ் 10. ஓகேவா? எல்லா டேர்ம்ஸும் எழுதியாச்சான்னு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ப்ளஸில் இருக்கு இல்லையா? ஸோ இதை மைனஸாக மாற்றிக்கோங்க. இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள் என்ன வரும், ஜஸ்ட்டு 1 தான் இருக்குது. கரெக்டாக பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ p ஸ்கொயர் q ப்ளஸ் போட்டுக்கோங்க. இங்கே வந்து ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ மைனஸ் 7pq ஸ்கொயர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே அடிஷன் தான், ரெண்டுமே பாசிட்டிவ் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ நம்ம அடிஷன் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுடலாம். இங்கே வந்து ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது. ஸோ 11 + 7 என்ன வரும், 18 வரும். கரெக்டாக? ஸோ 18 மைனஸில் இருக்கும் 18q. இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிள் போடணும். பிகர் நம்பர் இங்கே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ளஸ் 5p போட்டுக்கலாம். இங்கே வந்து ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 28 வருது. ஸோ நம்ம வந்து நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ்வலாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ p ஸ்கொயர் q மைனஸ் 7pq ஸ்கொயர் ப்ளஸ் 8pq மைனஸ் 18q ப்ளஸ் 5p ப்ளஸ் 28. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.